அப்படின்னா விகித சமம். விகித சமம். அதாவது A ஈஸ்ட் பியும் C ஈஸ்ட் டியும் சேமா இருக்கு, சமமா இருக்கு. அதான் விகித சமம். சரியா? இப்ப இத சமம் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம ஈக்குவல்ட்டுன்னு வைக்க மாட்டோம், இப்படி வைப்போம். ஈஸ்ட் இது ஈக்குவல் தான். இது உண்மையா இருக்கிற பட்சத்துல எப்படி இருக்கும்னா இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் A இன்ட்டு டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா B இன்ட்டு சிக்கு ஈக்குவலா இருக்குமா?